மாளிகைப்பாற கருப்பசுவாமி, மயில் வாகனத்தில் வந்த முருகா, வேலவா, விநாயகப் பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, கருப்பசுவாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி வாக்கு கொடுத்து அழைக்கணும்ப்பா. பட்டணத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு திருப்பூர். கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா? திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? யாருக்குப்பா கல்யாணம்? கால் ஒன்று சொல்லலாம், அதை தள்ளிடுங்கப்பா. 3 தடவை கால் ஒன்று முதல் உத்தரவு. தடுமாற்றமான மனதை பெற்றவன் நீ. உட்கார முடியாதா? தடுமாற்றமான மனதை பெற்றவன் நீ. ஒருநிலைப்பட முடியாத மனநிலைகளும் 3 ஆண்டு காலங்களாக நிம்மதியற்ற வாழ்க்கையும் மனைவி போன்ற ஆரோக்கியத்தில் குறைவுடையவராகவும் இருப்பாய். உண்மையா? கால் ஒன்றுலாம். எங்கே போகிறாங்க மக்கள்லாம்? இப்போ 2.25 ஆண்டுகளாக தொழில் சம்பந்தமான விஷயத்தில் பாதிப்பும், இடுப்புக்கு கீழ் கால் நரம்பு முட்டு போன்றவைகளில் உள்ள பாதிப்பும் வேதனையும் இருக்கா? திருமணம் சம்பந்தமான விஷயத்தை நாம் பலமுறை முயற்சி செய்து வெற்றியடைய முடியவில்லையே என்ற குழப்பம் உன் உணர்வில் உண்டு. கால் ஒன்று சொல்லலாம். இந்த திருமணத்தை வெற்றியாகி நடத்திருந்தா போதுமா? வேற என்ன வேணும்? வேலையை வாங்கி தரேன், முடிச்சு தரேன். அமாவாசைக்கு முதல் என்னை வந்து பார்ப்பா. கர்மசாமிக்கு அதே மாதிரி திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தது யார்? வாராய் 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 வாராய். கற்பராயன் சுவாமி எங்கப்பா இருக்காரு? கால் ஒன்று வா. சொன்ன மாத்திரத்தில் ஆவணிக்குள்ள திருமண காலத்தை நடத்திருந்தா போதுமா? வேற என்னப்பா வேணும்? இந்தா, தொழிலுக்கு இன்னையிலிருந்து விருத்தி கிடைக்கும், வருமானம் பெருகும், திருமணத்தை வெற்றியாக்கி தரேன். கர்மசாமிக்கு குழந்தை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? குழந்தை சம்பந்தமா? யாருக்கு குழந்தை? இல்லை இல்லை இல்லை, பையனுக்கு படிப்பா. எத்தனை படிக்கான் அவன்? குழந்தையா? குழந்தை வரம் சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க யாரும் உண்டா? குழந்தை வரம் சம்பந்தமாக. அடுத்து பிள்ளை கல்யாணம் சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க உண்டா? தொழில் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? வாப்பா. மடத்து குளமையா? வரலாம். என்னப்பா தொழில்? கண்ண முடுறா தம்பி, போட்டுருவாங்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. கால் வந்துட்டு வா. வரலாம் வா. இப்போ வீட்டு பக்கம் ஏதோ ரேடியோ சத்தம் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கா? எதுவும் கோயில் இருக்கா? அப்படியா? அடிக்கடி தெய்வ திருநாமம் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. இந்த 3 மாதத்தில் உனக்கு அந்த வேலையை நிரந்தரமாக்கிடுவாங்க. கவலைப்படாத, எல்லாம் வெற்றி ஆகிடுது. இந்த கையை பிடிச்சிக்காமா, நல்லபடி சிக்கல் பிடி. வயிறு, மூச்சு எடுக்கும் பொழுது உள்ள பிரச்சனை எல்லாம் வலி எடுக்கும். இருக்கா? கால் வந்துட்டு நீ உட்கார். கர்மசாமிக்கு வியாபார ஸ்தாபனம் யார் வச்சுருக்கா? வாங்க, இந்தாம்மா, ஜெயித்தாரேன், உன்னை குணமாக்கிறேன். ஆடி அமாவாசைக்கு வெற்றிகரமாக வாங்கப்பா. எந்த ஊர் உங்களுக்கு? அவங்க என்ன வியாபாரம்? வியாபாரம் யார் வச்சுருக்கா? வியாபார ஸ்தாபனம் யார்ப்பா வச்சுருக்கா? பொம்பளை பிள்ளை விஷயமாக கேட்டு வந்தது யார்? ஒன்றுமா பெருசுப்பா. பொம்பளை பிள்ளை விஷயமாக கேட்டு வந்தது என்னம்மா விஷயம்? பாப்பாவுக்கு பேர் என்ன? கால் வந்துட்டு வா.
உட்காந்துக்கலாம். தலையில் இருக்கக்கூடிய நரம்பியலில் பாதிப்பு இருக்குது. குழந்தை 7வது மாதம் இருக்கும் பொழுதே மரபணுக்கள் பாதிக்கப்பட்டன. டெஸ்ட் எடுத்தீங்களா? அந்த மரபணுக்கள் பாதிப்பின் காரணமாக மன வளர்ச்சி, மூளை வளர்ச்சியில் குறை இருக்குது என்ற குழப்பத்தில் இப்பொழுது குழந்தை இருக்குது. இந்த நிலை வளருமா? 13 வயது வரை வளர்ச்சி அடையக்கூடிய பாக்கியம் இருக்குது. வளர்ந்து தெளிவாக நடக்கும். கால் வந்துட்டு வா. இந்தாவா, நடந்துடும், தெளிவாயிரும், பேசுவோம் பிள்ளை நல்லா. ஆமாம், போகணும். கர்பசாமிக்கு கோயம்புத்தூர். அவ்வளோதான், கோயம்புத்தூர். கர்பசாமிக்கு கோயம்புத்தூர். தன் மகனுடைய வெற்றியை பற்றி கேட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வரலாம். அடுத்து ஆரோக்கியம் சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சிவபெருமானுடைய அற்புதமான ஆசி பெற்ற இடம் உன்னுடைய பகுதி. தீர்க்கமாக இருக்கும் விநாயகப் பெருமானுடைய அருளும் ஆசையும் உண்டு. உன் பையன் இந்தியாவிலே முதலிடத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறான். அதில் உன்னை வெற்றியாக்கி ஜெயிச்சு தந்தால் போதும்லா. கால் வந்துட்டு வரலாம். கர்பசாமிக்கு பொம்பளை பிள்ளை விஷயமாக கேட்டு வந்தது யார்? மகளை பற்றி. இந்தப்பா ஜெயிச்சுத்தார நல்லா. பெண் மகளை பற்றி கேட்டு வந்தது யார்? முருகா. என்னையா எந்த ஊரியா? கால் வந்துட்டு வா. உண்டு, நல்ல காலில் உள்ள அறவரை கீழே விழுந்து காயப்பட்டுறாம. என்னடா செய்யணும் பொம்பளை பிள்ளைக்கு? உட்காரியா. பொம்பளை பிள்ளைக்கு என்ன செய்யணும்? யாருக்கு? உங்கள் பொண்ணுக்கு. கண்ணை மூடுங்க. செல்லுவழியில் கிறிஸ்தவ ஆலயம் உண்டா? கால் வந்துட்டு வா. பாலிலும் வெண்மை. உட்காரலாம். முழு அனுபவமும் பக்தி நெறியும் அதிகம் கொள்ளாத மகன் இவன். ஆனால் பரமான புத்தி உடையவன். உன் பிள்ளைக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அவருடைய எதிர்கால வாழ்வும் நல்லாயிருக்கும். பிறக்கிற பிள்ளை எதிர்காலத்தில் அமெரிக்காவில் தொடர்பு கொண்டு அற்புதமான பிஸ்னஸ் தொழிலை பார்த்து கொண்டு இருக்கும். இப்போ உன் வீட்டில் இருக்கக்கூடிய கடன்களை தீர்த்து தெளிவாக்கி தரேன். வீட்டில் ஒரு பொம்பளையுடைய மனநிலைகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு வேதனை இருக்கும், அதையும் திருத்தி தாரேன். இந்தாப்பா, செல்வத்தை சேர், வெற்றி உண்டு. இந்தா, குழம்பாமல் இருப்பாயப்பா. அப்படியா? தான் பார்க்குற தொழிலில் நஷ்டமும் மனவேதனை இருக்குன்னு காட்டு வந்தவங்க யார்? வாங்க. என்ன தொழில்? கால் வந்துட்டு வரலாம். 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5. புழுக்களை அவித்து எடுக்கிற இடம் 5 பிளேஸ், 5 இடம் இருக்குது. 5ல் 2 இடங்களில் சரியான வளர்ச்சியும் லாபமும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் தடை இருக்கும். இருக்கா? ஆமாம். அதே மாதிரி அந்த செடிகள் வளரக்கூடிய பகுதியில் லாபத்தை பெற முடியாத மனக்குழப்பமும் இருந்துக்கிட்டு இருக்கும். இதுக்கு காரணம் என்ன? இயற்கையா அல்லது திட்டங்கள் சரியில்லையா, சரியாக பராமரிப்பு இல்லையா என்ற ஒரு குழப்பமும். இப்போதைக்கு பல லட்சங்களை இழந்திருக்கிறவங்க அதை மீட்டுவது எப்படிங்கிற வேதனையும் உள்ளத்தில். கால் வந்துட்டு வா. அந்த தொழிலை வளமாக்கி தரேன். இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்காப்பா. கல்யாணம் இந்தாப்பா, ஐபிஎஸ்சில் திருமணம் நடக்கு, வெற்றியாகும். பக்கத்தில் வா. இந்தா ஜெயின்சா
கருப்பசாமி தாத்தா ஒரு வண்டி வாகனம் எடுத்து வச்சுக்காப்பா, ஒரு வண்டி வாகனம் வாங்கி வச்சுக்கா. கருப்பசாமிக்கு கருப்பசாமி என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் மனக்குழப்பம் நடந்துக்கிட்டு அதை சரியாகிதானு கேட்டது. என்ன குழப்பம்? கால் வந்துட்டுவாங்க. இன்னொரு தரம் அமைதியாக இருக்கணும். மனக்குழப்பம் பண்ணக்கூடாது. என்னையா உன் பையன்கிட்ட 2 பேர் பணத்தை வாங்கிட்டாங்கப்பா. அதில் உன் பையன் இப்போ தடுமாறி உன்கிட்ட உண்மையை சொல்லாமல் வீட்டில் நிற்காமல் அவன் பாட்டு ஓடிக்கிட்டே இருப்பான். அதனால் இந்த பணம் அவன் செஞ்சது மகா குற்றம். இதில் உனக்கு கடனும் உண்டு, நஷ்டமும் உண்டு. அதனால் அவனுக்கு உனக்கு இப்போ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. அவனை சீர்திருத்தி வெற்றியாக்கி தரணும். அவனை போலீஸ் வழக்கில் மாட்டதுக்கு ஒரு விஷயம் இப்போ தேடிக்கிட்டு இருக்கு. காப்பாற்றி தரேன். கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு மீண்டும் தொழிலை பற்றியும் தன் பிள்ளையை பற்றியும் காட்டு வந்தது யார்? குழந்தையை பற்றி. பிள்ளையை பற்றி காட்டு வந்திருக்கீங்களா? வாங்க. நல்லா நடக்கும். நல்ல அது நல்லது ஐயா. என்னம்மா தொழில்? என்ன பிஸ்னஸ்ஸு? கால் வந்துட்டாமா? அடுத்த பைசில் ஈரோடு. நில்லுங்க அண்ணாச்சி, நில்லுங்க. உன் பையனை போய் பார்த்தேன். 2.25 ஆண்டு கொடுக்குற பல லட்சங்களை இழந்து மனவேதனை அடைந்து சில பேர்களால் இவன் குற்றவாளி என்று சுமத்தப்பட்டு இப்போ பிரச்சனைக்குரியவனாக இருப்பான். கால் வந்துட்டு வா. அதனால் அவனுக்கு தொழிலை சரி பண்ணி அவன் பெற்ற கடனை சட்டப்படி மீட்டி அவன் குற்றவாளி இல்லைங்கிற உண்மையை உணர்த்தி தந்தால் போதுங்களா? வேறு என்ன வேணும்? இந்தா ஆம்பளை பையன் பிறப்பான். வெற்றிவேல் முருகா என்று பெயர் வை மகளே, சக்தி உண்டு. அடுத்த பேசில் அடுத்து பேசுவோம். கால் வந்துட்டுவாங்க. அண்ணாச்சிக்கு எந்த ஊர்? டாக்குமெண்டெல்லாம் எங்கே இருக்குது? சரி, என்ன செய்யணும்? பையனுடைய கல்யாண வாழ்க்கையை பற்றி கேட்டால் நீங்கள் ஒன்றுமே செய்யலையே. இன்னொரு தடவை கால் வந்துட்டோம். சிவராமன் பைக்கில் என் கண்ணாடி பெட்டி இருக்கேன். பையன் கல்யாணத்துக்கு சம்மதிக்கான ஐயா? அதை நம்ம பார்க்குற சாமி பார்த்த பொண்ணு வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்னு தான் இது பண்ணுறாங்க. ஆனால் பொண்ணெல்லாம் வருதுங்க, முடிவு சொல்ல மாட்டான். புரியுதா உங்களுக்கு? பையனுடைய மனநிலைகளில் வேற ஒரு நட்பு இருக்குது. அதனால் அவனுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டு இருக்குது. அதனால் அந்த முடிவை அவன் சீக்கிரமாக எடுக்க முடியாது. அவன் மனநிலைகளை மாற்றி நான் கல்யாணத்தை வெட்டியாக்கி தந்தால் போதுங்களா? இந்தா வரக்கூடிய 3:30 மணிக்கு என்னை பார்த்து முடிச்சு தரேன். வெற்றி உண்டுப்பா. இந்தா கருப்பசாமிக்கு ஈரோடு உடல்நிலை சொந்தமாக கேட்டு வந்தது யார்? பாப்பா கால் வந்துட்டு வரலாம். உட்காரலாம். உன்னுடைய உடலை ஆராய்ந்து பார்த்தப்பா. நுரையீரல் சம்மந்தமான பாதிப்பு இருக்குது உடம்புல. சில சமயத்தில் மூச்சு எடுக்கும்போது சர்ன்னு சத்தம் கேட்கும். உங்களுக்கு ஒரு பழுவில் இழுக்கிறது மாதிரி ட்ரு. இதனுடைய பாதிப்பு மூளையின் நரம்புகளில் பாதிச்சிருக்குமா அல்லது நுரையீரலோட மட்டும்தான் நிற்குதா? இதில் வேறு எதுவும் மூச்சு மற்றவைகள் எதுக்கும் பாதிப்பு வந்து ஆபத்து வந்துடுமா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் உள்ளத்தில் இருக்குது. கால் வந்துட்டு வா. எந்த ஊர்? நீங்கள் அங்கே உட்காருங்க, கூப்பிட்றேன். உன்னுடைய உடல்நிலைகள் சரியாயிரும். நான் சொல்லக்கூடிய மருந்தை சாப்பிட்டு சரியாயிருவேன். இப்போதைக்கு கடன்கள் சொந்தமாக கொஞ்சம் மன வருத்தங்கள் உண்டு.
அதே மாதிரி பிள்ளைகளுக்கு நான் வாழ்வை அமைத்து தரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தரேன். வேறு என்னப்பா வேணும்? பசங்க பேரன் கூட்டமெல்லாம் நல்லா படிக்கணும். இந்தா ஒரு பேரன் படித்து வாத்தியார் ஆயிடுவான்டா, கவர்மெண்ட் வாத்தியார் ஆகுவான். நல்லா ஜெயிச்சுவான். 3 முறை என்னை பார், சந்தோஷமாரு. கர்மசாமிக்கு தான் பெற்ற பிள்ளையினுடைய வாழ்க்கையை சீராக்கி கொடு என்று கேட்டு வந்தது யார்? வாமா, எதப்பா பிள்ளை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா? எந்திரணுமா? எங்கே இருக்கு பிள்ளை? யார்? கால் வந்துட்டு வா. அதான் சீராக்கி கொடுனா என்னது, ஒழுக்கம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் அர்த்தம் இருக்கும். நல்ல காலில் விடலையே, நம்பவே மாட்டேன். வரலாமா? உன்னுடைய கட்டுமனைக்குள்ளே நான் போய் பார்த்தேன். மாந்திரிகத்தால் ஒரு பொம்பளையால் மயக்கப்பட்டு உன் மகன் முந்தானையில் முடிஞ்சிட்டான். அவன் ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு 2 பேர்கிட்ட இருந்தவா தான். இப்போ மாட்டிக்கிட்டான். கால் வந்துட்டு வா. சரி, எல்லாம் இயற்கை. நமக்கு தேவை பையனை மீட்டி கொடுக்கணும், விஷயம் அவ்வளோதான். யார் எப்படி இருந்தால் நமக்கு என்னென்ன, நம்ம நாட்டு சட்டத்தை நம்ம மதிக்கணும். ஏன்னா யார் வேணாலும் சுதந்திரமாக வாழ்ந்து கொள்ளலாம்னு நமக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்கு. அதை குற்றம்னு நான் சொல்லக்கூடாது, அது நீதி கிடையாது. உன் மகனை அங்கேருந்து திருத்தி வாங்கிட்ட ஒப்படைக்கிறேன். போதுங்களா? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. கல்யாணம் நிகழ்த்துக்கு ஐயோ பாவம். சின்ன வா. கிரகங்கள் சரியில்லாமல் இருக்குது. உன் பையன் மதிமயக்கப்பட்டிருக்கான். திருத்தி தரேன், வெத்தியாகி தரேன். 3 முறை என்னை பார். கர்மசாமி, என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதாங்கிற ஒரு சந்தேகம் என் உள்ளத்தில் இருக்குது. அதை தெளிவு பண்ணி கொடுங்கன்னு ஒருத்தி கேட்க வந்திருக்கான். என்னம்மா, பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்துருக்கியாம்மா? நான் பேசணும், நீ சிந்திக்காமல் வந்து அதுக்கு நான் பொறுப்பாக முடியும். அங்கே போய் நில்லுமா. சும்மா நான் நாடகமாக நடத்திக்கிட்டு இருக்கேன்னா நீங்கள் சரியாக வரணும். கால் வந்துட்டு வா. நீ கர்மசாமிக்கு ஓகே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய வீட்டுக்காரரை உன்னால் புரிய முடியாது. அவர் உள்ளத்துக்குள்ளே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாருன்னே எனக்கு தெரியலை. ஆனால் என்கிட்ட பேசவும் சந்தோஷமாக பேசுகிறாரு, தெளிவாக தான் இருக்கார். எங்களுக்குள்ளே பிளவான மனப்பான்மை இருக்குமா அல்லது விதியின்படி வேறு எதுவும் குழப்பம் நடக்குமா அப்படிங்கிற விஷயமும், உன்னை மீறி கல்யாணம் முடிச்சுக்கிட்ட உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிலைக்குமா அல்லது நிலைக்காமல் குழப்பமாயிருமா அல்லது நம்ம சொல்லுக்கு மீறி தான் வாழ்ந்துருமாங்கிற ஒரு வேதனை உன் உள்ளத்தில் இருக்குது. கால் வந்துட்டு வா. உன் புருஷன் உன்னோட சேர்ந்து நிம்மதியாக வாழ்வான். அவன்கிட்ட எந்த வஞ்சனையும் இல்லை. பிள்ளையால் மன வருத்தம் அடைஞ்சான். உன் பிள்ளை உங்கள் மேலே பாசம் பற்றோடு இருக்கும். உங்கள் சொல்லுக்கு இணைந்து வாழும். சேர்த்தி உண்டு. இந்தா செல்வத்தோடு இருப்பாயம்மா. கால் வந்துட்டு மகளே. ஓடியா. மதியம் சாப்பிட்டு போங்க எல்லாருமே. குறி வந்துருச்சுன்னு சொல்லி உடனே போயிடக்கூடாது. வயிற்றை நிறைச்சிட்டு போகணும். நல்ல காலில் விடலை. போ. உங்களுக்கு எந்த ஊர்? அங்கே இல்லையா? அப்படியா? வந்துட்டு பார்ப்போம். வாமாங்க. ஏம்மா, உனக்கு எந்த ஊருமா? எந்த ஊருமா? எந்த ஊர்? ஈரோட்டில் எந்த இடம்? ஈரோடு மாவட்டம். ஈரோடு மாவட்டம். வீட்டுக்கு போகிறவங்கள பிள்ளையார் கோயில் இருக்காமா? நீங்கள் போகலாம். நீங்கள் இல்லைம்மா, என் உத்தரவுக்குரியவங்க நீங்கள் இல்லை. கர்மசாமிக்கு புதுக்கோட்டை, தொண்டைமான் புதுக்கோட்டை, தொண்டைமான். கர்மசாமி, என்னுடைய வீடு இடம் சம்மந்தமாக எனக்கு மனதில் கொஞ்சம் வருத்தம் இருக்குது. அதை தெளிவு பண்ணி தரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? வாங்கல்ல. தொண்டைமான் புதுக்கோட்டையா? கால் வந்துட்டு வாங்க. எங்கே போகிற பார்த்துவா போதும். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய இடம் சொந்தமாக ஏற்கனவே 1.5 வருஷமாகவே தேவையில்லாத போராட்டமும் மன வருத்தமும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு உறவினர்கள் கொஞ்சம் மாந்திரிகத்தால் செய்வினை கோளாறுகளும் வீட்டில் நோய் நொடியான குழப்பமும் நடக்கா. இது போலீஸ் ஸ்டேஷன் வர போய் அடுத்து நீதிமன்றம் போகுமா போகாதாங்கிற பிரச்சனையும், அதுலேயும் இவங்க நம்மளை மடைக்கிடுவாங்களோங்கிற பயமும் உள்ளத்தில் இருக்குது.
கால் வந்துட்டு வா. வேற என்னப்பா வேணும்? வீட்டு முடிச்சு கூட என் மகனுக்கு நல்லது. வீட்டை வந்து ஐபிஎஸ்சில் முடிச்சு தரேன், தையில் நிறுவ அற்புதமான மங்களத்தை நடத்தி தரேன். ஓ, கர்மசாமிக்கு உடல்நிலை சம்மந்தமாக பாதிக்கப்பட்டது யார்? உடல்நிலை சம்மந்தமாக பாதிக்கப்பட்டது யார்? என்ன செய்யுதுப்பா? நீங்கள் எந்த ஊர்? நீங்கள் எந்த ஊர்? உடல்நிலையில் என்ன பிரச்சனை? என்னை சித்திரப்பட்டது யாரும் என்ன தெரியல. காலை விட்டுவாங்க, காலை விட்டுவாங்க ஐயா. நேராக வந்து உட்காரணும், அமைதியாக உட்காரணும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் எல்லையை தாண்டி நான் கருப்பசாமி, முத்துக்கருப்பசாமிங்கிற பேரில் இருப்பேன். ஆளுக்கு புரியாது, இவன்கிட்ட மூச்சு துறைக்க என்னால் முடியாது. என்ன பழைக்க விடாமல் போயிட்டாங்க, எங்க சித்திரா பண்ணுறாங்க, யார் என்ன ஆண்டவன் தான் சொல்லணும். இந்தாங்க முடியாது. பிறகு தனியை வந்து பார்த்துக்காங்க. சரி, நல்லா. மகனை பற்றி காட்டு வந்தது யாரு? பாப்பா, அவருக்கு தான் கதை காது, நமக்கும் கதை காக்க மாதிரி பேசுனா எப்படி? என்னப்பா வேணும் பையனுக்கு? உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். என்னப்பா மாடு காடெல்லாம் நிற்கி, எங்கே நிற்கி வச்சிருக்கியா? கால் வந்துட்டு வா. கொஞ்ச நேரம் கழித்து வருவார். உன்னுடைய எல்லையினுடைய தெற்க ஐயனாரை பார்த்தேன். இருக்காரா? என் தங்கை காளியும் இருப்பான். கம்மா கரையில் நான் கருப்பசாமியும் இருப்பேன். கால் வந்துட்டு வா. இதுதான் உத்தரவு, புரியுதா? உண்மையாக இருந்தால் உண்மைகளாக வந்துக்கிட்டே இருக்கும். கஷ்டப்பட்டு இழுத்து சொல்லக்கூடாது. என்னென்ன? அதனால் உன் பையன், உன் பிள்ளை விஷயமா நான் ஆழ்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய உறவினர்கள் சில காலங்களுக்கு முன்னால் பையன்கிட்ட தேவையில்லாத வார்த்தைகளாக சொல்லி உங்கள் குடும்பத்துக்கு மாறாக எதிர்ப்பாக நடக்க வச்சுட்டாங்க. அதனால் சொல்ல கேட்காம அலைஞ்சி பல பணங்களையும் இழந்து வீடு வாசலை விட்டு வெளியே போய் வாழுவோமோங்கிற ஒரு குழப்பமெல்லாம் ஏற்பட்டுச்சு. கால் வந்துட்டு பார்த்தியா? இதுதான் விஷயம். உள்ளதை உள்ளபடி சொல்வான்னு கருப்பசாமி. என்னென்ன? உன் பிள்ளையை நல்லா வாழ வச்சு மங்களகரமான காரியத்தை நடத்திருந்தா போதுமா? வேறு என்னப்பா வேணும்? இந்தா செல்வ சிறப்போடு இருப்ப. ஒரு தெய்வ சக்தி உன் குடும்பத்துக்குள்ளே வரும். முன்னோர்கள் தெய்வம் நடந்தாச்சு. போ, தையில் நடக்கும். கர்மசாமிக்கு மனநிலை, நரம்பியல் நிலை, ஆரோக்கிய நிலையை பற்றி கேட்டு வந்தது யார்? மனநிலை, ஆரோக்கிய நிலை அவளை பற்றி காட்டுவது யாருக்கு? என்ன மனநிலைகளை பற்றி என்னது? கால் வந்துட்டு வா. எந்த ஊருக்கா? வாங்க. யார் இவர்? உங்கள் பையனா? என்ன பிள்ளை? பிள்ளைய கூட தாய் வர வேண்டாமா? உட்காருங்க. நீங்கள் உட்கார முடியாது, நில்லுங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்களுடைய வீட்டினுடைய வலது புறத்தில் உள்ள சுவரில் ஒரு பாதிப்பு இருக்கு. இருக்கா? ஆ, இருக்கு. அதே மாதிரி உன் வீட்டு வாசலில் 3 ஆண்டு காலங்களாக எருமை மாடு வந்து நிற்கி. எருமை மாடு வந்து நிற்கி. எருமை மாடே நீ ஏன் வந்தாய் அப்படின்னு நான் கேட்டேன். நீங்கள் கண்ணால் பார்த்த மாடு வேற, எனக்கு காட்டுற மாடு வேற. புரியுதா? 3 ஆண்டு காலங்களுக்குள்ள மரணத்துக்கு ஒப்பான சம்பவங்கள் இந்த வீட்டுக்குள்ளே நடந்து விடுமோ என்னும் அறிகுறிகளும், மன அதிர்ச்சிகளும், மனவேதனைகளும், குழப்பங்களும், உலக வாழ்க்கை வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய மன தடுமாற்றங்களும் குடும்பத்தில் ஏற்பட்டது உண்டு. உண்டுமா? கால் வந்துட்டுவாங்க. அதனால் ஆயுளுக்கும் சூசைட் சம்பந்தமான சிந்தனையும் உள்ளத்தில் தோன்றி உலக வாழ்க்கையினுடைய அமைதியை பற்றி மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கும்.
நிலையான வேலையை பெற முடியாத மனக்குழப்பமும் தீயோரோடு பழக்க நிலையில் உடல் வலிமை குறைவதும் உனக்கு நடக்கும். புரியுதா? கருப்பசாமியே குடிக்காரு, நம்ம குடித்தா என்ன அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. கருப்பசாமி கண்ணுக்கு தெரியாமல் கடவுள் ஆகிட்டாரு, நீ ஏன்டா மனுஷன் குடித்து சீரழியுத? கால் ஒன்றுட்டு வா. இது ஒரு சாதனை மிகுந்த கேள்வி. சாமி குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு, அப்போ கருப்பசாமி ஏன் குடிக்காருன்னு எல்லோரும் கேட்பான். நீங்கள்லாம் மனுஷன், அவர் தெய்வம். அது ஒரு வகையான படையல், அவ்வளோதான் விஷயம். ஆனால் என்னைக்காவது உங்கள்கிட்ட குடித்து தகவலை பண்ணாரா? அப்பனுக்கு அடங்கலன்னு சரித்திரம் கட்டிக்கலாம் உண்டுமாயா? ஆனால் இவன் அடங்குதானா? ஒன்றை மாதிரியான அலைதார் கருப்பசாமி. இவனுடைய மனநிலைகள் இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கும் மகளே, நல்லா புரிஞ்சுக்கோ. அதே மாதிரி ஒரு பக்கத்து கழுத்து கை சம்பந்தமான நரம்பியலும் பாதிக்கப்பட்டிருக்கு. காலம் உனக்கு உணர்த்தும். இவனை திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதும்லா, வேற என்னப்பா வேணும்? 6 மாதத்துக்கு பிறகுதான் நடக்கும், ஆத்திரப்பட்டுறாத. அந்த பொண்ணு இவனை விரும்புதாளா? பொறுமை வேண்டும் மகனே, வீணாக யார்ட்டையும் பாவத்தில் மாட்டி விடக்கூடாது. பாருங்கள், வெற்றிவேன் முருகனுக்கு, வீரவேன் முருகனுக்கு. சார் அமைதியா ஏன் சொல்ல கேட்டு குடிக்க மாட்டோம்னு சத்தியம் பண்ணணும். 6 மாதத்தில் கல்யாணம். அதே பொண்ணு, வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஒரு பையன் ஆம்பளை பையன் பிறப்பான், தொழில் எதுவும் இருக்குது, எதுவும் பண்ண ஆம்பளை பையன் பிறப்பான், எதிர்காலம் நல்லாயிருக்கும். இப்போதைக்கு உனக்கு உயிர்க்குறி சம்மந்தமான வலியும் விதை சொந்தமான வேதனையும் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். புரிஞ்சுக்கணும். நீ நல்ல என்கிட்ட எவருமே மறைக்க முடியாது. உன்னை திருத்திக்கொள் போ. கருப்பசாமிக்கு வா குட்டி, கால் வந்துட்டு வா. அண்ணே மெல்ல போய் உட்காருங்கண்ணே. செய்வன கிடையாதுண்ணே, தான் செஞ்ச வேணாதாம்ண்ணே. போங்கண்ணே. என்ன வேணா? தான் செஞ்ச வேணாதான். என்னடா குடிக்கல மறந்து உட்கார். ஒரு பக்கத்து கால் முட்டுக்கு கீழ் வலியும் அதில் காயப்பட்ட தழும்புகளும் வெத்தியும் உண்டு உனக்கு. உண்டுலா? கால் உண்டு வா. ஹேய் ஹேய், என்ன அங்கே சத்தம்? என்ன யாரு? உன் வீட்டு பக்கத்தில் அகோரமான தெய்வங்கள், ஐயனார், வீரனார் போன்ற தெய்வங்கள்லாம் இருக்காங்க. வீட்டுக்கு தென்பகுதியில் சரிண்ணா சங்கிலி கற்பம்னு ஒரு சாமி இருக்காருங்க. கால் வந்துட்டு வா. சாமி தான் அப்படி சத்தம். குதிரை பாண்டிச்சேரிக்கு போதா? யாரும் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேடா? பாண்டிச்சேரியாடா உனக்கு? வவ்வா. வேற என்னம்மா வேணும் உனக்கு? கேட்டு வந்தேன். 1.5 வருஷம் ஆச்சு, அந்த இடம் விற்கல எனக்கு. அது உடனே அந்த இடத்துல உள்ள மண்ணை அள்ளிட்டு வா, விற்று தாரேன், பிரச்சனை இல்லாமல் ஆக்கி தாரேன், நல்லா ஆக்கி தாரேன். அதான் உடம்பை பற்றி முதல்ல சொல்லிட்டேனே, அட்வான்ஸ் வாங்கிடுவேன். வர அமாவாசை அன்னைக்கு அந்த மண்ணை கொண்டு வா, நல்லா இருக்கும், சாப்பிட்டுப்போம். பாண்டிச்சேரி தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது. வாங்க. என்னென்ன பனியன் உங்களுக்கு பாண்டிச்சேரியா? அது எப்படி? எந்த ஊர் உங்களுக்கு? எத்தனாவது பிளாக் நீங்கள்? வடலூர், கடலூர் மாவட்டம். பாண்டிச்சேரிக்கும் அதுக்கு என்ன, அது பெரிய ஸ்டேட்டு. என்னை ஏமாத்தலை ஏமனே ஆத்திரப்படுத்திய. பக்தனாக இருங்கண்ணே, பாசமாக இருக்காதீங்கண்ணே, பக்தியாக இருங்கண்ணே. கால் நோட்டு வாடா குட்டிப்பில. என்னடா தம்பி? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சங்கீதம் சம்பந்தமான பொருள்கள் விற்பனையாகும் இடமோ பயிற்சி கொடுக்கும் இடமோ உங்கள் பகுதியில் இருக்கிறதா? இருக்கா? அது பக்கத்தில் விநாயகர் கோயிலும் அம்பாளும் இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். உங்களுக்கு என்னப்பா செய்ய வேண்டும்? ரொம்ப நஷ்டமாயிடுச்சு. என்ன தொழில்? அப்ளைன்சஸ், மிக்ஸி கிரைண்டர்லாம்.
கண்ணை முடிக்கா பிடி கயத்தோடு விட்டுரு கால் வந்துட்டு வாங்க. ஒன்றுமே பேசக்கூடாது, ஊமையாக இருக்கணும். உட்காருங்க. நீங்கள் தொழில் நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது குறைந்த அளவுக்கு பணத்தை கட்டி நிறைய பொருள்களை இறக்குமதியாக்கி அதை விநியோகம் செய்துவிட்டு நீங்கள் வாங்கிய பொருள்களுக்கு